ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சேர்ந்து நாம் படிக்கிறதுக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான வேத பாடத்தை நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஜெபத்தை கட்டபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கதை தொடுவீராக. தேவ ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நாளிலே ஆதியாகமம் 11ஆவது அதிகாரத்தை பற்றி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். பாபேல் கோபுரத்தை பற்றியும் அதிலிருந்து ஒரு சிலதான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே 12ஆவது அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைய வேதத்தை ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்தின் நேராக திறந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்திலே தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். இந்த ஆபிரகாம் யார் என்று சொன்னால், அவர் ஊர் தேசத்தை சார்ந்ததான மனிதர். அவருடைய தகப்பனார் பெயர் தேராகு, அவருடைய சகோதரர்கள் பெயர் நாகோர், ஆரான் என்கிறவர்கள் இவர்களுடையதான சகோதரர். இவருடையதான துணைவியாரின் பெயர் சாராய் என்ற வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் படிக்கும்போது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த அதிகாரத்திலே ஆபிராமுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு அழைப்பை பார்க்க முடியும். இது எந்த விதமான அழைப்பு என்று சொன்னால், ஊழிய பணிக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய சொந்த தேசத்தையும் ஜனங்களையும் தன்னுடைய வீட்டாரையும் ஆபிராம் விட்டு தேவன் காண்பிக்கின்றதான ஒரு இடத்திற்கு, ஒரு புதிதான ஒரு ஊழிய ஸ்தலமான ஒரு இடத்திற்கு ஆபிராம் கடந்து சொல்ல வேண்டும். இதுதான் தேவன் ஆபிராமுக்கு கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கும்போது தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் அவருக்குள்ளதாக கடந்து வருகிறதான போது நம்முடைய பழைய விதமான மனுஷனை களைந்து விட்டு, அதாவது பாவமாகிய, சாபமாகிய, அக்கிரமங்களாகிய, தேவனை பிரியப்படுத்தாத எல்லா விதமான காரியங்களையும் நாம் மாற்றி வைத்துவிட்டு தேவன் விரும்புகிறதான விதத்திலே நாம் கடந்து வர வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதே அழைப்பை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறதான போது இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 4ஆவது அதிகாரம் வசனம் 19-20 பார்க்கிறதான போது இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேவியின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதான போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு தன்னை பின்பற்றும்படியாக ஒரு சில பேரை அழைக்கிறார். இவர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக கடந்து செல்லுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தில் வருகிறதான போது அநேக நேரங்களிலே நமக்கு முக்கியம் என்று தோன்றுகிறதான, நமக்கு மிகவும் பிடித்தம் என்று தோன்றுகிறதான, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லுகிறதான எல்லா விதமான காரியங்களையும் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். அதேதான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான இந்த அழைப்பு. தன்னுடைய சொந்த தேசம், ஜனங்கள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் விட்டு இப்போது புதிதான ஒரு இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். இயேசு தனக்கு சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் அதை தான் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். லூக்கா 9:23 சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இன்றைக்கு நீங்களும் நானும்
தேவனை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் வாழ வேண்டியதும் நடக்க வேண்டியதும் அவசியம். இந்த அழைப்பை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதோடு கூட சேர்ந்து வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறார். வசனம் 2:3 படிக்கிறதான போது இந்த வசனங்கள் சொல்கிறது பாருங்கள். ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள், ஒரு வாக்கு தத்தத்தை நாம் இதில் பார்க்க முடியும். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தனிப்பட்ட விதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தெய்வீகத்துவமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதோடு கூட சேர்ந்து மற்றவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது. என்னவென்று சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து, அதற்கு அப்புறமாக ஒரு தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். மூன்றாவதாக, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் அது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, அது பிறருக்கு பயன்படுகிறதாகவும் காணப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறது. உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாக நீங்கள் காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, தேவன் ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தது அவர் மற்றவர்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கும் வண்ணமாக. அவரை அழைத்து அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. அதோடு கூட வாக்கு தத்தத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ளதான ஒரு தொடர்பை அது காண்பிக்கிறது. சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்கிறதான ஆசீர்வாதம். அது மாத்திரமல்லாமல் உன் நிமித்தமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு தேவன் கொடுத்தான ஆசீர்வாதங்கள் பிறருக்கு பயன்படுகிறதா? அது உங்களுக்கு மாத்திரம் பயன்படுகிறதாக இருக்கிறதா? தேவன் அநேக விதமான காரியங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் நாம் தேவன் மீது குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு இது இன்னும் தேவை, இன்னும் இருந்தால் நான் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இருந்தால் நாம் மாற வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்கிறதிலே மகிழ்ச்சியோடு நாம் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்று அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக இந்த ஆபிரகாமுடையதான பிரதியுத்தரம், மறு உத்தரவு எப்படி இருக்கிறது? வசனம் 4-6 வரையிலும் பார்க்கும்போது வசனம் 4 சொல்லுகிறது, அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுடையதான மறு உத்தரம் கீழ்ப்படிதலிலே காணப்படுகிறது. தேவன் சொன்ன மாத்திரத்திலே எதுவும் மறுபேச்சாக கேட்கவில்லை. மாறாக இந்த ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:8 சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அழைக்கிறார், கடந்து செல்லும்படியாக சொல்லுகிறார். இந்த மனிதனும் கடந்து செல்லுகிறார். ஆனால் எங்கு சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாதபடிக்கு அவர் கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். வசனம் 5 பார்க்கும்போது, அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரோ என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர்கள் அங்கே இருந்தார்கள். தேவனுடைய அழைப்பை பெற்று எங்கு செல்லுவது, எப்படி செல்லுவது என்று தெரியாத படிக்கு உடனடியாக இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறவராக காணப்படுகிறான். அநேக நேரங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிறதான விசுவாசத்தை அது காட்டுகிறது. தேவன் மீது நாம் யதார்த்தமான விசுவாசம், நம்பிக்கை வைக்கிறதான போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் சந்தேகிக்கிறவர்களாக இருந்தால் நாம் கீழ்ப்படிதலை தாமதப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எனவே தேவ அழைப்பு, தேவ சத்தம் உங்களுக்கு கடந்து வரும்போது அது ஒருபோதும் தள்ளி விடாதீர்கள்.
அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம் செய்தவராக இருக்கிறார். யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:20-21 வரையும் பார்க்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் முழுமையாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு வந்ததான போது, நம்ம இந்த காலத்திலே நமக்கு இருக்கிறது போல எந்த விதமான ஒரு லொகேஷனோ ஒரு மேப் அட்ரஸ் எதுவுமே அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவரிடத்தில் இருந்ததான ஒரே அட்ரஸ் தேவன் மீது அவர் வைத்திருந்தான நம்பிக்கையுமாக காணப்பட்டது. அதன் பிரகாரமாக ஆபிரகாம் விசுவாசித்து கடந்து செல்கிறவராக காணப்படுகிறார். அநேக நேரங்களிலே இந்த விதமான ஒரு நிச்சயமற்றதான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திப்போம். எங்கு செல்லுவது, எப்படி செல்லுவது, யாரை அணுகுவது என்கிறதான எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லாதபடிக்கு நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக திகைத்து போயிருப்போம். ஆனால் அந்த நேரத்திலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் மீது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பார்க்கும்போது அந்த விசுவாசம் முழுமையான விசுவாசமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். ஒருவேளை அந்த விசுவாசம் குறைந்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் சந்தேகிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மிகவும் பெரியதாக காணப்படுகிறது. தேவனுடைய அழைப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விதவிதமானதாக இருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையிலே அவர் ஊழியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், போதகத்தை செய்கிறதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார், தேவனுடைய வசனங்களை உபதேசிக்கிறதான உபதேசகர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படி பலவிதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதன் மத்தியிலும் சில பேருக்கு பிறரை ஊக்கப்படுத்துகிறதான ஊழியங்களாக இருக்கும், பிறருக்காக ஜெபிக்கிறதான ஊழியங்களாக இருக்கும், பிறருக்கு உதவி செய்கிறதான ஊழியங்களாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து புரிந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதை நாம் அறிந்து அதற்கு ஏற்றால் போல நாம் முன்னோக்கி நடக்க வேண்டியது அவசியம். அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தனித்துவம் வாய்ந்ததான அழைப்பு தேவ நோக்கத்தோடும் தேவ திட்டத்தோடும் அவருடைய வழங்குதலோடும் அவருடைய பாதுகாப்போடும் நம்மை வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. எந்த வழிகளிலெல்லாம் தேவ அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை உதாசீனம் பண்ணினவர்களாக இருந்திருக்கிறீர்கள், அப்படி ஒருவேளை ஏதாவது பகுதி காணப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அவிடம் விட்டு மாறி தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்போது இந்த அழைப்பை ஏற்று ஆபிரகாம் கடந்து செல்லுகிறார். அதற்கப்புறமாக வசனம் 7-9 வரையும் பார்க்கிறதான போது வசனம் 7 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனிதராக காணப்பட்டார். இப்போது கர்த்தர் இவனுக்கு தரிசனமாகிறார். உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்கிறதான அந்த தரிசனத்தை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைந்து அப்படியே கடந்து செல்லுகிறவனாக அல்ல, பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். வசனம் 8 பார்க்கிறதான போது கூட மறுபடியுமாக அவர்கள் பெத்தேலுக்கு கிழக்கே கடந்து வந்து ஆயிக்கு கிழக்காகவும் ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே தங்குகிறார்கள். அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு மனிதனாக இந்த ஆபிரகாம் காணப்படுகிறார். எனவே உண்மையான ஒரு ஆராதனை தேவன் மீது சார்ந்திருக்கிறதான அந்த நம்பிக்கை வைத்து காணப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நம்பி அதன் பிரகாரமாக நாம் அவரை உயர்த்துகிறதான ஒரு ஆராதனையாக இது காணப்படுகிறது. சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ ஆராதனையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 12:1 பவுல் சொல்லுகிறார், நாம் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை என்னவென்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறது, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிறது. எபிரேயர் 13:15 பார்க்கும்போது தேவனை துதிக்கிறதான ஸ்தோத்திர பலிகளை நம்முடைய உதடுகளில் இருந்து
அது புறப்பட வேண்டும் என்று நாம் அதிலே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதாகவும் தேவனை ஆராதிக்கிறதாகவும் காணப்பட வேண்டும். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். எப்படி என்று தெரியாதபடிக்கு அவர் அழைப்பை ஏற்று கடந்து செல்லுகிறார். தேவனை முழுமையாக ஆராதிக்கிறதான ஒரு அனுபவத்திலே ஆபிரகாம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். தாங்கள் தங்கி இருக்கிறதான ஒரு வீட்டிலே குழந்தை ஒரு பக்கமாக விளையாடி கொண்டிருக்கிறது. தன்னுடைய தாயார் ஒரு பக்கத்திலே தனது வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கிறதான போது திடீரென்று வீட்டிலே கரண்ட் போகிறது. இப்போ இந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அம்மா என்று சொல்லி கத்தி அழ ஆரம்பிக்கிறது. இந்த தாய் வீட்டின் மறுபகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு இந்த தாய் சொல்லுகிறார், நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வா என்று சொல்லுகிறார். இந்த குழந்தையால் பார்க்க முடியவில்லை, இருளாக இருக்கிறது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு எப்படியாவது அழுது கொண்டே தாய் இருக்கிறத இடத்தை நோக்கி அது நகர்ந்து சென்று தாயை சென்றடைகிறதாக இருக்கிறது. இப்படிதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார், அவருக்காக ஜீவிக்கும்படியாக, அவருடைய ஊழியத்தில் இருக்கும்படியாக. ஆனால் அநேக நேரங்களில் சிலவிதமான மேடுகள், பள்ளங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் பெருகுகிறதான போது நான் தனியாக இருக்கிறேன் என்கிறதான ஒரு நோக்கத்திலே நாம் விட்டு விடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் என்னை பார்க்கிற தேவன் இருக்கிறார், என்னை கைவிடாத தேவன் இருக்கிறார் என்கிறதை நீங்களும் நான் உணர்ந்து அவரை நம்பி முன்னோக்கி செல்லுகிறதான போது அவர் கூட இருப்பார். அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்துகிறதாக இருக்கும் என்கிறதை அறிந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் பிரியப்படுகிற விதமாக இருக்கிறதா அல்லது சந்தேகிக்கிறதான ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோமா? வசனம் 10-20 வரையிலும் பார்க்கிறதான போது ஆபிரகாமுடையதான விசுவாசம் இதில் சோதிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போது இவர்கள் இந்த கானானியர்களின் தேசத்திலே காணப்படுகிறார்கள். இங்கே பஞ்சம் வருகிறது. இப்போது ஆபிரகாம் சற்று வித்தியாசமாக யோசிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறதான தேசத்தை பார்க்கிறார்கள். அங்கு மிகவும் செழிப்பாக இருக்கிறது, எகிப்து தேசம். இப்போது நாம் அங்கே போய் குடியிருக்கலாம் என்று சொல்லி இவர் எகிப்திற்கு குடியிருக்கும்படியாக கடல் செல்லுகிறார். ஆனால் அங்கே போகிறதான போது தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை மனைவி என்று சொல்ல மாட்டேன், நீ என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய மனைவி என்று சொன்னால் இவர்கள் என்னை கொண்டு போடுவார்கள், என்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போது இவர்கள் எகிப்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். எகிப்தியர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்கிறதான பயத்தில் இவ்வாறு யோசிக்கிறார்கள். ஜனங்கள் சாராயை பார்க்கிறார்கள், மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக காண்கிறார்கள். இப்போது இந்த செய்தி பார்வோனுக்கு கடந்து செல்லுகிறது. பார்வோன் இவர்களை அழைத்து வர சொல்லுகிறார். அழைத்து வர சொல்லுகிறதான போது அங்கேயும் ஆபிரகாம் சொல்லுகிறார், இவர் என்னுடைய சகோதரி என்று சொல்லி. இப்போது பார்வோன் சாராவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சொல்லுகிறார். ஆனால் அப்போதுதான் தெரிய வருகிறது ஆபிரகாமுடையதான மனைவி சாரா என்று சொல்லி. இப்போது பார்வோன் இவர்களை அழைத்து இங்கிருந்து கடந்து செல் என்று சொல்லி வசனம் 16-17 இவருக்கு ஒரு சில விதமான ஆதாரங்களையும் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். சாராய் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நன்மை கடந்து வருகிறது. ஆனால் பார்வோனுடைய வாழ்க்கையிலே அங்கு ஒரு தீமை கடந்து வருகிறது. வாதையினால் தேவன் அவர்களை சோதிக்கிறவராக இருக்கிறார். இப்போது பார்வோன் இவர்களை அந்த தேசத்திலிருந்து பத்திரமாக அனுப்பி விடுகிறவனாக இருக்கிறான். தேவனை நம்பி விசுவாசித்துக் கொண்டிருந்தான மனிதன் ஒரு பஞ்சத்தை பார்க்கிறதான போது மிகவும் செழிப்பாக இருக்கிறதான ஒரு தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று கடந்து சொல்லி ஒரு சில விதமான சூழ்நிலைகளில் தேவனுக்கு எதிராக ஈடுபடுகிறதை நாம் இதிலே கூட பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும்போது நாம் எப்போதாவது தேவனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பேச்சிலோ நடக்கையிலோ செயல்பாடுகளோ தேவனுக்கு எதிராக நாம் செயல்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை களைந்து போட்டு தேவ சமூகத்திலே நாம் ஒப்புரவாக வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும். அந்த அடுத்த பகுதிக்கு கடந்து செல்லுகிறதற்கு மிகவும் நீளமான ஒரு பாலம் இருக்கிறது. இந்த மனிதன் இந்த பாலத்தை பார்க்கிறார். மிகவும் பழமையான பாலமாக இருக்கிறது.
இவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கிறது. நான் இதில் நடக்க ஆரம்பித்தால் ஒருவேளை அது உடைந்து விழுந்து விடுமோ என்கிறதான ஒரு பயம். எனவே அவர் தயங்குகிறார் அந்த பாலத்தின் மீது ஏறுகிறதற்கு. அந்த பகுதியில் இருந்தான ஜனங்களுக்கு ஃபோன் வைத்து சொல்லுகிறார், இந்த பாலத்தில் என்னால் வர முடியாது. நான் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை அது விழுந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையும் அதிலே மாறுகிறதாக இருக்கும். எனவே நான் இந்த பாலத்திலே வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள், எதுவும் ஆகாது, இந்த பாலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்து வாருங்கள் என்று சொல்லி. இப்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து பயந்து அதில் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் கடைசியிலே அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக போய் சேர்ந்தார். அதற்கு அப்புறமாக அந்த ஜனங்களை சந்திக்கிறார். அந்த ஜனங்கள் இவருக்கு எடுத்துரைக்கிறார்கள், இந்த பாலம் எத்தனை வருடமானது, எப்படி கட்டப்பட்டது, ஏன் இது இவ்வளவு வலுவாக இருக்குது என்று சொல்லி. அதற்கு அப்புறமாக அவர் திரும்பி வருகிறதான போது எந்த தயக்கமும் பயமும் இல்லாதபடிக்கு மிகவும் வேகமாக நடந்து வருகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் இப்படிதான் காணப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிறதான அழைப்பு தெரியும். ஆனாலும் சில நேரங்களிலே நாம் குறுகலான நாம் பார்க்கிறதற்கு உடைந்து விழக்கூடியதான சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்லும் போது இதோடு கூட முடிந்து விடுவோம், இனி போக வேண்டுமா என்கிறதான சந்தேகத்திலே நாம் கடந்து வருகிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோது உங்களுடைய கைவிடாத தேவன், ஒருபோது விட்டு விலகாத தேவன். ஆபிரகாமை அழைத்தார், அவரோடு கூட இருந்ததான தேவன், எல்லா நிலையிலும் விட்டு விடாமல் பாதுகாத்ததான தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், முழு திட்டத்தையும் நாம் அறியாமல் இருக்கும் போதும் நம்பிக்கையுடன் தேவன் அழைத்த அழைப்பிலே அவருக்காக நாம் நடக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கான வழியாகும். இது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பலனளிக்கிறதான ஒரு ஆசீர்வாதமானதாக அது காணப்படுகிறது. ஒரு உண்மையான விசுவாசம் நம்முடைய பார்வைக்கு ஏற்றதாக அல்ல, அது தேவனின் வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறது. தேவனுடைய உண்மையான தன்மைக்கும் தேவனுடைய உண்மை தன்மைக்கும் அவர் சந்நிதிக்குமான மறுமொழிதான் ஆராதனை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உறுதியானதாக இருக்கிறது. அவை ஒருவேளை தாமதமானாலும் நிச்சயமாகவே நிறைவேறும். பயம் விசுவாசமற்ற செயல்களுக்கும் பாவத்திற்கும் வழிவகுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த ஆதியாகமம் 12 அதிகாரம் தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறார். தேவன் ஆச்சரியமான முறையிலே அவரை வழிநடத்தினவராக காணப்பட்டார். எங்கு செல்லுவது என்று தெரியவில்லை, ஆனால் தேவன் நடத்தி கொண்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் விசுவாசத்தை முழுமையாக தேவன் மீது வைத்திருந்ததான ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். தேவனை முழுமையாக ஆராதித்ததான ஒரு ஆராதனை வீரராக இந்த ஆபிரகாம் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவ அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அதை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நிராகரிக்கிறதான அனுபவத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் அவருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு ஏற்றாற் போல வாழுங்கள். எப்போது நாம் அவரை ஆராதிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், முழுமையாக நாம் அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமான முறையில் நம்மை நடத்துவார். அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திலே இன்னும் நாம் பெருகுகிறதற்கு அவர் உதவி செய்வார். அருமையான தேவஜனங்களே, இந்த 12வது அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே புரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கற்றுக்கொண்டதான பாடம் என்ன? நீங்கள் இன்னும் முன்னேறி ஜீவிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிறதான அந்த முயற்சி, அந்த தீர்மானம் என்ன? ஒருவேளை ஏதாவது காரியங்களை தேவன் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை மூடுவோமா இருக்கிற இடங்களிலே நாம் செபித்து நாம் நிறைவே செய்யலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததான பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளதாக நாங்கள் வளர உதவி செய்யுங்க. உம்முடைய அழைப்பை ஏற்று உமக்கு கீழ்ப்படிந்து உம்மீது விசுவாசம் வைத்து உம்மையை சார்ந்திருந்து உம்மை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கலந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணையதளத்தில் இணைந்திருந்தான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்களே, கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னால் மாத்திரமே மற்றவர்களும் இன்னும் தேவ வார்த்தைகளை ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.